ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். லண்டனில் இன்றைக்கி செம்மையான சன்னி டே. ஸோ நம்ம ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா லண்டன் டவர் பிரிட்ஜுக்கு தான் போகிறோம். அங்கே சம்மர் வைப்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லண்டன் பிரிட்ஜ் ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. இங்கேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏற்கனவே நம்ம சேனலில் லண்டன் பிரிட்ஜ் நைட் வியூ போட்டிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக சம்மரில் எப்படி இருக்கும் அந்த ஏரியா அண்டு ஆல்சோ முக்கியமாக அந்த டவர் பிரிட்ஜ் ஷிப் வரும்போது ஓப்பன் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும் அதெல்லாம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். எங்கள் கூடயே லண்டனோட சம்மர் வைப்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. லண்டன் பிரிட்ஜ் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அப்படியே மேலே பாருங்கள், த ஷார்ட் பில்டிங்கு. இதுதான் லண்டன்லேயே ஹையஸ்ட் பில்டிங்கு. வீடியோ ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, எங்கே எவனாவது பிடுங்கிட்டு ஓடிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா இப்போது நிறைய இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நடந்துகிட்ருக்கு. நம்மளுக்கு தெரியாமலாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம கையில் மொபைல் வச்சுட்டு இருக்கும்போது பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அப்படியே அவங்க பைக்கு சைக்கிள் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் மோஸ்ட்லி அவங்க டார்கெட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸ் தான். ஸோ நீங்கள்லாம் உங்கள் ஃபோனை பார்த்திங்கன்னா லண்டனுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. वाटर आता था तो वो इसमें हाथ रख दो, पानी आता है वो मालूम है फर्स्ट आता है कुछ या பசங்க அங்கே கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக டவர் பிரிட்ஜுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எம்என்எஸ் ஃபுட்டுக்கு போயிட்டு குல்குலிக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். ஒரு காலத்தில் டவர் பிரிட்ஜுன்னு சொன்னாலே குலுகுலியோட ஃபேவரட் ஸ்பாட் இதுதான். ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே அந்த ஃபவுண்டெயின் மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ குலுகுலி எப்போ இங்கே வந்தாலும் விளையாடிட்டு தான் போவா. இப்போது என்னவோ அந்த மாதிரி தண்ணி விடாமல் இருந்தது, ஃபுல்லாக ட்ரை ஆகி. டவர் பிரிட்ஜ் பக்கத்துலேயே இருக்க இந்த டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்க இந்த பில்டிங் தான் பார்த்திங்கன்னா சிட்டி ஹால்னு சொல்லுவோம். ப்ரீவியஸாக லண்டன் மேயர் ஆஃபீஸ் இங்கே தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நியூ ஹாம்க்கு மாற்றிட்டாங்க. கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. குல்குலியும் இக்லுவும் இங்கே சுற்றி சுற்றி விளையாடிட்டே இருந்தாங்க. லண்டனில் நீங்கள் எங்கே போனாலும் பிஜியான்ஸ் நிறைய பார்க்கலாம். இக்லுவோட ஃபேவரட் அது. கொஞ்ச நேரம் அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். ஏன் போகிறான் பாரு எங்கேயோ. कांचा कैसो
பீஜன் பார்க்கண்ணு. பீச்சுக்கு போகலாமா? அந்த குட்டி கேப்லேருந்து தண்ணி அங்கே ஓட்டுறது வந்து பார்த்துட்டு பீச்சுன்னு நினச்சிட்டு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தான். இங்கே வந்து மோஸ்ட்லி நாங்கள் வெளியே போனால் வந்து வீட்டிலேருந்தே நான் வந்து ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். பிகாஸ் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு சொன்னோன்னா வந்து இந்தியன் ஃபுட்டு தான். அப்பாவும் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே வந்து வெளியே வந்து எங்கே இருந்தாலும் வந்து அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. பட் நான் தான் வந்து ஃபுட்டில் வந்து ரொம்ப சூஸியாக இருப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சமாக புளியோதரை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் அவங்க வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. வெளியே தான் வந்து மோஸ்ட்லி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இறங்கி டவர் பிரிட்ஜுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து அந்த கிராஸ் மாதிரி இருக்கும், லான் மாதிரி, அங்கே போயிட்டு உட்காந்துக்கலாம். அங்கே வந்து நல்லாயிருக்கும் ரிலாக்ஸாக. அப்படியே வந்து அப்படியே வந்து இன்னொன்று என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்ததே வந்து பார்த்திங்கன்னா டவர் பிரிட்ஜ் ஓப்பனிங் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 times வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தோம். நாங்களும் லாஸ்ட்டு 4 இயர்ஸாக நிறைய டைம் வந்து டவர் பிரிட்ஜ் வந்திருக்கோம். பட் வந்து அந்த பிரிட்ஜ் ஓப்பனிங் வந்து நாங்கள் வந்து பார்த்ததே இல்லை. இன்றைக்கி அந்த பிரிட்ஜ் ஓப்பனிங் டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அந்த டைமிங் கேப்பு. சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி வந்தோம். பிரிட்ஜ் லிஃப்டிங் டைம் வந்து கரெக்டாக வந்து பார்க்கணுன்னா டவர் பிரிட்ஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லிஃப்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எந்தெந்த டே எந்தெந்த டைம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து இது வந்து லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். இது வந்து லண்டன் பிரிட்ஜ் இல்லை, இதுக்கு பேர் வந்து டவர் பிரிட்ஜ். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அப்படியே இருக்கும், அங்கே அந்த பக்கமாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லண்டன் பிரிட்ஜு. பேபி க்ளூ தண்ணியை பார்த்துட்டு தண்ணியில் போய் விளாட்ணுன்னே சொல்லிகிட்டே இருந்தான். தண்ணியோட ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப வந்து அதிகமாக தான் வந்து இருக்குது. இல்லைனா வந்து இந்த டவர் பிரிட்ஜுக்கு அந்த பக்கமாக வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம கீழே இறங்கி போகலாம். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் நம்ம வந்து இறங்கி தண்ணியில் வந்து இவனை கொஞ்ச நேரம் நிப்பாட்டலாம். எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டில் வந்து உட்காந்தாச்சு. இங்கே உட்காந்துட்டோன்னா அப்படியே வந்து குழந்தைங்கள விட்டுட்டோன்னா அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. டவர் பிரிட்ஜ் லிஃப்டிங் டைம் வந்து வந்தாச்சு. ஒரு 2 minutes முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிராஃபிக்லாம் வந்து நிறுத்திடுவாங்க. இப்போ பாருங்கள் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி பிரிட்ஜ் லிஃப்டிங் வந்து நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. நாங்கள் நெதர்லாண்ட் போயிருக்கும்போது பார்த்தோம். அங்கே வந்து நிறைய சின்ன சின்ன பிரிட்ஜஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றதால ரொம்பவே வந்து ஸ்பெஷலானது.
இங்கே போகுது இல்லையா, இந்த ஷிப்புக்காகலாம் வந்து ஓப்பன் பண்ணல. இதுக்கு பின்னாடி இன்னொரு ஷிப் வரும் பாருங்கள், அதுக்கு தான் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டவர் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 1886 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. அப்ராக்சிமேட்டாக 800 டைம்ஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஷிப் க்ராஸ் ஆன அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவர் பிரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரெயின் போகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த ரயில்வே கேட்டில் வந்து நிற்போம் இல்லையா, சிக்னல் போட்டு, அதே மாதிரி தான் வந்து இங்கே பிரிட்ஜு க்ளோஸ் ஆனதும் வந்து டிராஃபிக் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஷிப்புக்கு பேர் வந்து டிக்ஸி குயின். இது வந்து பார்த்திங்கன்னா இது வர நேரத்தில் வந்து ஒரு தடவை வந்து இந்த பக்கம் போகும், அதுக்கப்புறம் இதே ஷிப் வந்து கீழேயும் வந்து அதே மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஷிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டவர் பிரிட்ஜை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பாதி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பெரிய மேசிவ் ஷிப்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போச்சு இல்லையா டிக்ஸி குயின் ஷிப்பு, இப்போ வந்து அது வந்து இந்த பக்கமாக வந்து போக போகுது. அது வந்து நல்லா பக்கத்தில் போய் நின்னதுக்கப்புறமா தான் வந்து டவர் பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணாங்க. சேம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் இல்லையா எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் க்ளோசிங் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் வந்து பண்ணாங்க. வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ராக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நான் வந்து ஷூட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம டவர் பிரிட்ஜோட அதர் சைடு வந்து போக போகிறோம். லண்டனில் சன்னி டே வந்து எப்படி இருக்குது பாருங்கள். சன்னு வந்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து முக்கியமானது. ஸோ வந்து அப்படியே சன்னில் வந்து சோக் ஆகிட்டு இருப்பாங்க எல்லாருமே. மோஸ்ட்லி இந்த நிழலில் வந்து உட்கார்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஆளுங்க தான் வந்து நிழல்லாம் பார்த்து உட்காருவாங்க. பட் இந்த ஊரில் இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அப்படியே நல்லா சன் வந்து படுற மாதிரி தான் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. டவர் பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல கூட்டமாக இருக்கும். இதுவே வந்து அந்த பக்கம்னு போனோன்னா அப்படியே வந்து கொஞ்சம் வந்து க்ரௌடெல்லாம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும்.
டவர் பிரிட்ஜை வந்து நம்ம வந்து கீழேயும் அந்த தேம்ஸ் ரிவருக்கு கீழேயும் வந்து இறங்கி பார்க்கலாம். நம்ம வந்து தண்ணி வந்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த டவர் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ப்ரைவேட் பில்டிங் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம இறங்கி போனோன்னா வந்து அந்த பிளேஸ் வரும். கம் லெட்ஸ் கோ டு தட் பிளேஸ். இந்த இடத்த வந்து நிறைய இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தண்ணி எப்படி இருக்குது, கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு போய் பார்க்கலாம். பானி தண்ணி ஸ்டெப்பு ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து மூழ்கிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இங்கே தண்ணி எப்போ வேணாலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு தான் வந்து அவேர்னஸ்க்காக வந்து டான்ஸர் போர்டெலாம் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நானும் குல்குலியும் வந்து பார்த்துட்ருந்தோம். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து தண்ணி அடிச்சிடுச்சு. எங்கள் ஷூவெல்லாம் ஈரமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து குல்குலியும் அவங்க அப்பாவும் வந்து போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கும் மேலே வந்து தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, பிரிட்ஜுக்கு வந்து இந்த பக்கம் வந்தோன்னா க்ரௌடு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், யாருமே வந்து மோஸ்ட்லி இல்லை. அங்கே நம்ம தண்ணி பார்த்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேபி க்ளூவை வந்து கூட்டிகிட்டு போகல. அவன் தண்ணியை பார்த்தோன்னே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால வந்து ஃபஸ்ட்டு நானும் குல்குலியும் போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து குல்குலியும் அவங்க அப்பாவும் வந்து இப்போ பார்க்க போயிருக்காங்க. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நடந்து வந்தோன்னா வந்து இந்த பிளேஸ் வரும். இங்கே வந்து நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது டவர் பிரிட்ஜோட வியூ வந்து அவ்வளோவா வந்து கிளியராக வந்து தெரியாது. நடுவில் வந்து அந்தந்த ஷிப்லாம் வந்து நிற்கிறதால. பட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் இல்லையா, அங்கேருந்து பார்க்கும்போது தான் வந்து நல்ல வியூ அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும். போடா போடி மூவியில் வந்து சிம்பு வந்து மேரேஜுக்கு அப்புறமா ஒரு வீட்டுக்கு வந்து போவாங்க இல்லையா, அந்த வீட்டோட செட்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து போட்டிருந்தாங்க. அப்படியே இந்த ரிவர் சைடு வந்து ஒரு வாக் போயிட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிளம்பிட்டோம். டவர் பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் இருந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. பில்டிங்ஸ்லாம் வந்து இந்த ஊர் ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ்லாம் இருந்தது. பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் பார்த்துட்டு வந்துட்டு கிளம்ப போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 6:30 ஆச்சு. அந்த டைமில் வந்து இன்னொரு ஷிப் வந்து கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது வெப்சைட்டில். சரி என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சர்ப்ரைஸாக பார்த்தா நம்ம இந்தியன் நேவி ஷிப் வந்து கிராஸ் ஆச்சு. அதோட தனி வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இந்தியன் ஷிப்பை நாங்கள் சர்ப்ரைஸாக பார்த்தது ஒரு ஸ்பெஷலு, அது வந்து யூகேயில் வந்து பார்த்தது ஒரு ஸ்பெஷலு. மற்ற ஷிப்புக்கெல்லாம் டவர் பிரிட்ஜ் வந்து பாதி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஷிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இங்கேருந்து இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வைப் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு மிக்ஸ்டு எமோஷனோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டவர் பிரிட்ஜ் அதை சுற்றி இருக்க மானுமெண்ட்ஸ் எல்லாத்தோட மினியேச்சர் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. போட்
போட்டுருவோம் உடனே. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே இதையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பால் மேலே குலுகுலி மறுபடியும் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தா. பேபி க்ளூ பாருங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு ஷார்ட் நாப் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டாரு சார். சம்மரில் சென்ட்ரல் லண்டன் அதுவும் வந்து டவர் பிரிட்ஜ் கிட்ட எப்படி இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததா? ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.